ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு செம டேஸ்டான செட்டிநாடு சிக்கன் வறுவல் பார்க்க போறோம். செட்டிநாடு சிக்கன் வறுவல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து அரைச்சு அதை வந்து இதுல சேர்த்துக்க போறோம். அதனால ஆத்தென்டிக்கான ஒரு டேஸ்டா இருக்கும் இது. இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி பண்றது அப்படிங்கறத எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ரொம்ப சின்ன வீடியோ தான், முடிஞ்சா அதை செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த மசாலாவை அரைச்சே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க ரெசிபியை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு இந்த மசாலாவை அரைச்சு எடுத்துக்கிறேன். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பிரியாணி மசாலா எல்லாமே இருக்கு. அதுல கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஏற்கனவே நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இது கூட கொஞ்சம் தேங்காயை மட்டும் அரைச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நைஸான வந்துட்டு பவுடரா நீங்க அரைச்சுக்கணும். இதை நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ரெசிபியை செக் பண்ணி பாருங்க. இப்போ பேன்ல நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வறுவலுக்கு ஃபுல்லாவே இந்த எண்ணெய் தான். இதுல நம்ம கொஞ்சமா வந்து கருவேப்பிலையும், சின்ன வெங்காயம் இப்ப சேர்த்திருக்கோம். தின் ஸ்லைசஸா கட் பண்ணி. சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம வரமிளகாயும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு நீங்க நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் மட்டும்தான். சோ இது வந்து நல்லா வதங்கினாதான் வந்து வெங்காயம் முழுசு முழுசா இல்லாம இருந்தா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த டைம்ல நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமே வதங்கிரும். சோ நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் எடுத்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து நான் வந்து உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த ரெசிபி ஆரம்பிக்கும் போது ஊற வச்சேன். இப்போ நம்ம இதுல அப்படியே சேர்த்துக்கிறோம். சேர்த்த உடனே பாருங்க, மூடி வச்சு வேக வைக்கும் போது சிக்கன்ல இருந்து நிறைய தண்ணி விடும். இப்ப நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணும்போது பாருங்க, அதுல அவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி விட்டு இந்த தண்ணி இதுலயே வத்திரும். சோ இத பத்தி நீங்க வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். இவ்வளவு தண்ணி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதை வந்து அடியில புடிச்சிடாம அப்பப்ப திறந்து வந்து பெரட்டி விட்டுட்டு திரும்ப வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருந்ததுன்னா சட்டுன்னு வெந்துரும். சோ ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்ல. சோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இதை திறந்து பார்க்கும்போது பாருங்க, தண்ணி இன்னுமே வந்துட்டு இருக்கு. பட் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தண்ணி வத்திரும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போதே நீங்க வந்து இதுல வந்து நம்ம அரைச்சு வச்ச மசாலா இருக்கு இல்லையா? அதை எடுத்து கம்ப்ளீட்டா சேர்த்துக்கலாம் நம்ம. மோஸ்ட்லி அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் காரம் தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது 3ம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் நல்லா பெரட்டி விடுங்க. லாஸ்டா வந்து கொஞ்சோன்னு வந்து வேணும்னா பெப்பர் வந்து பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் உப்பு வந்து இந்த டைம்ல நல்லா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பெப்பரை நல்லா மேல தூவிட்டு பரட்டி விட்டீங்கன்னா செம சூப்பரா ஜூசியாவும் அதே டைம்ல வந்து செம டேஸ்டியாவும் இருக்கும் இந்த செட்டிநாடு சிக்கன் வறுவல். ரெஸ்டாரண்ட்ல நாங்க ஆர்டர் பண்ணக்கூடிய ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது எங்களுக்கு. அதை வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே ஆத்தென்டிக்கான டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு ட்ரையா வேணும், எவ்வளவு வந்து செமி கிரேவியா வேணுங்கிறத பொறுத்து நீங்க வந்து இதுல தண்ணியோ சேர்க்கறதோ சேர்க்காமோ இருக்கிறதோ உங்க இஷ்டம். இப்போ இதுல நான் கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி, பொடி பொடியா நறுக்குன கருவேப்பிலை 2ம் போட்டு. இப்போ பாருங்க, செம டேஸ்டா செம சூப்பரா வந்து செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். Thank you so much for watching. Bye. Take care.